இருந்ததை பறிச்சிட்டாங்க, இருந்ததை பறித்து விட்டார்கள். எனவே பறித்ததை தான் கேட்கிறோம், புதுசா ஒண்ணு கேட்கல. பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதல்ல அவங்க ஜெயலலிதா அவர்கள் காலத்துல அறிமுகப்படுத்தின போதே நீங்கள் கடுமையாக எதிர்த்து அப்பொழுதே பண்ணிருக்கலாமே. என்ன சொல்லுகிறார்கள்? 16% வளர்ச்சி விகிதம், இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழகம்தான் என்று அபிஷியல் ரிப்போர்ட்டுங்க. இதை எந்த வாதியாரும் படிக்க மாட்டாங்களா? அரசு ஊழியர் யாரும் படிக்க மாட்டாங்களா? ஏன் இதே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இப்பொழுது இருக்கக்கூடியவர் அன்னைக்கு மேயராக இருந்தார். அவர் மேயராக இருந்ததற்கு அவர் ஓய்வூதியம் அவர் வாங்கலையா? பொதுவாகவே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவானவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. தேர்தல் வேலைகள் பார்க்கறதுல அரசு ஊழியர்கள் தான் பார்க்குறீங்க, ஆசிரியர்கள் தான் பார்க்குறீங்க. இந்த நேரத்தில் அவங்க எப்படி உங்களை பகைச்சுக்கணும்னு நினைப்பாங்க? வணக்கம், இது பிரியோ நியூஸ் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஆசிரியர் பயிற்றுனர் சங்கத்தினுடைய மாநில தலைவரும் ஜாக்டோ ஜியோவினுடைய மாநில பொறுப்பாளருமான முருகன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தில் நீங்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. அதற்கு முன்பாக நேற்று நடந்த அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்ற மாதிரி இருக்கு. இதில் குறிப்பாக ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நீங்கள் இந்த போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. இதோட கடைசி நேரங்கள், ஒரு ஆட்சியோட கடைசி நேரங்களில் இந்த மாதிரி போராட்டங்கள் அறிவிப்பது இப்போ வெளியில் என்ன பேசப்படுதுன்னா ஒரு நிர்பந்திக்கிற மாதிரி இருக்குது. ஒரு தேர்தல் வரப்போகுது, ஒரு இறுதி ஆண்டு தேர்வு வரப்போகிற நேரத்தில் ஜனவரி மாதத்தில் நீங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீங்க. உங்கள் பக்கம் நியாயமாக தெரிந்தாலும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அரசை நிர்பந்திக்க 4.5 வருஷம் விட்டுட்டு இப்போ நிர்பந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு இருக்குது. அதாவதுங்க சார், இது 21 வருட போராட்டம். இந்த போராட்டம் ஆரம்பித்து 21 வருஷம் ஆகுது. 2004 போராடுறோம். இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, போராடலை. 4 ஆட்சிகள் மாற்றி மாற்றி வந்துடுச்சு. 4 முறை ஆட்சி மாற்றங்கள் வந்துவிட்டது. 4 ஆட்சிகளிலுமே தேர்தல் அறிக்கையில் இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் தருவோம் என்பது இவர்கள் 4 முறையாக 4 ஆட்சி காலத்தில் தனது தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தது தான். அது நாங்கள் ஒன்றும் புதுசாக எதுவும் கேட்கல. அதே மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பது இவர்கள் புதியதாக ஒன்றும் தரப்போவதில்லை. ஏற்கனவே தமிழகத்தில், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் 2004க்கு முன்பு இருந்தது தான் நம்ம கேட்குறோம். இருந்ததை பறிச்சிட்டாங்க, இருந்ததை பறித்து விட்டார்கள். எனவே பறித்ததை தான் கேட்குறோம், புதுசாக ஒன்று கேட்கல. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதல்ல அவங்க ஜெயலலிதா அவர்கள் காலத்துல அறிமுகப்படுத்தின போதே நீங்கள் கடுமையாக எதிர்த்து அப்பொழுதே பண்ணிருக்கலாமே. அப்போ போராடணும். அதன் பிறகு அன்னைக்கு 250 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ணாங்க. நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அவர்கள் தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதலிலே நீக்கியவர்கள். நீக்கி புதிய ஓய்வூதிய திட்டத்தை அவங்க தான் கொண்டு வர்றாங்க, சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி. அதாவதுங்க, போராடவில்லை அல்லது தேர்தல் காலத்தில் போராடுகிறார்கள் என்று சொல்கின்ற இந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? இது என்னன்னா, இது வரலாறை முழுமையாக நம்ம பார்க்க வேண்டும். 2003 முதல் 2003-2004 நிதியாண்டிலிருந்து அறிவித்த தேதியிலிருந்தே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை இன்னைக்கு 8 லட்சம் பேர் இருக்காங்க. 8 லட்சம் பேரும் ஓல்டு பென்ஷன் வாங்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள். எல்லாரும் அரசு ஊழியர்கள் தான். இப்போ நான் ஒரு அரசு ஊழியர், 2004க்கு பிறகு அப்பாயின்மெண்ட் ஆன ஒரு அரசு ஊழியர். என்னை மாதிரி ஆசிரியர், அரசு ஊழியர், அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர், காலேஜில் வேலை செய்கிறவர், கடைநிலை ஊழியர் வரைக்கும் இன்னைக்கு 8 லட்சம் பேர் வேலை செய்துட்ருக்காங்க சிபிஎஸ்சில் மட்டுமே. இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் 3 லட்சம் பேர் இப்போ வேலை செய்துட்ருக்காங்க. இது ஒன்றும் புதியது கிடையாது. 2004க்கு அப்புறம் அப்பாயிண்ட் ஆகிற எல்லாருக்குமே அந்த ஸ்கீம் நமக்கு கிடையாதுன்னு தெரிஞ்சு தான் வேலைக்கு சேர்றாங்க இல்லையா? வேலைக்கு சேர்றோம் இல்லையா? ஏன் வேலைக்கு சேர்றோம்? வேலைக்கு சேர்கின்ற போது ஒரு தேர்தல் வருகிறது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஒரு தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலிலே என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்துருவோம்னு சொல்லி 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 ஏமாற்றிக்கிட்டே வர்றாங்க.
ஒரு அரசு ஊழியன் வேலைக்கு ஜாயின் பண்ணுறான், படிச்சுட்டு முழுமையாக படித்து விட்டு ஜாயின் பண்ணுகின்ற போது அவன் என்ன கேட்குறான், அவன் என்ன நம்பிக்கையோடு வர்றான், இன்றைக்கி போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணி வேலை செய்கிறோம், அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இருக்கிறோம். ஓய்வூதியம் என்பது ஆர்டிக்கல் 19 ஆர்டிக்கல் 21 படி ஒவ்வொரு இந்திய குடிமகனின், அதாவது ஒவ்வொரு அரசு ஊழியனும் ஒரு இந்திய குடிமகன், ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஆர்டிக்கல் 19, 21 பொருந்தது. வி.டி. சந்திரசூட் அவர்கள் 1983 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். அதில் என்ன சொல்கிறார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில், ஓய்வூதியம் என்பது அது சலுகை அல்ல, அது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் கிடையாது, அது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ் கிடையாது, நீங்கள் கொடுக்கக்கூடிய போனஸ் கிடையாது, நீங்கள் கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமை, அவர்கள் பெறுவது அவர்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லி அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். 60 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டு 1983 பெண்டிங்கில் கிடக்குதுங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எந்த அரசும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்கள், பர்டிகுலராக பஞ்சாப், ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், சிக்கிம், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள், 7 மாநிலங்கள் இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவர்கள் கொடுத்து விட்டார்கள். ஆனால் பொருளாதாரத்தில், கல்வியில், சுகாதாரத்தில், பெண்கள் முன்னேற்றத்தில், குழந்தைகள் முன்னேற்றத்தில், இறப்பு சதவீதத்தில், பிறப்பு சதவீதத்தில், மனிதவள குறியீட்டில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மட்டும் இந்த வஞ்சனை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நிதிநிலை சரியில்லை அப்படின்றதான் சொல்றாங்க. அதாவது 9 லட்சம் கோடி ரூபாய் வந்து நிதிநிலை வந்து சரி இங்கே வராக்க இதில் இருக்குது, பற்றில் இருக்குது. அப்படிங்கும் பொழுது நாங்கள் வருவாயை விட செலவினம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏவா வேலு அவர்கள் தலைமையில் நேற்று கூட்டம் நடந்தது. ஆமாம். அவர் பேசுகின்ற போது ஒன்று சொன்னார், ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கவில்லை, நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது, எனவே முதல்வர் அவர்களிடத்திலே கூறிவிட்டு அவர்களை கூறுகிறோம், அவர் என்ன முடிவு செய்கிறாரோ அதுதான், காசு இல்லை, மனம் இருக்கிறது பணம் இல்லைன்னு சொல்லி முடித்தார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த பேட்டியை எல்லோரும் பார்ப்பாங்க, நான் நம்புகிறேன், முதல்வர்லேருந்து அமைச்சர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எல்லோரும் பார்க்கணும். 16% பொருளாதார வளர்ச்சி எப்போ போட்டீங்க? 3 நாள் தான் அது போட்டு. யார் போட்டது? ஒன்றிய அரசு. 16% பொருளாதார வளர்ச்சியில் உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு வருமானம், ஜிடிபி, ஜிஎன்பி யார் வளர்ந்தது? தமிழகம். அடுத்த இடம் யார்? மகாராஷ்டிரா. நீங்கள் தானே முதன்மை மாநிலம். ஒரு போண்டியான மாநிலத்தில், ஒரு திவாலான மாநிலம் எப்படி வளர்ந்த மாநிலமாக ஒரு ஒன்றிய அரசு கணக்கு காமிக்கும்? இது வந்து ஒரு திவாலான மாநிலமா? அது ஒரு போண்டியான மாநிலமா? என்ன சொல்லுகிறார்கள்? 16% வளர்ச்சி விகிதம், இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழகம்தான் என்று அஃபிஷியல் ரிப்போர்ட்டுங்க. இதை எந்த வாத்தியாரும் படிக்க மாட்டாங்களா? அரசு ஊழியர் யாரும் படிக்க மாட்டாங்களா? எங்க அது முதல்ல வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கோ ஒரு அமைச்சருக்கோ நாங்கள் தான் கொண்டு போயிட்டு கட் பண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியரோ, ஒரு சிஓ ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியரோ, ஒரு டைரக்டர் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியரோ, தலைமைச் செயலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியரோ, அவர் தாங்க போயிட்டு அந்த பேப்பர் கட்டிங் கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டை யாருங்க ஃபைனலைஸ் பண்ணுறது? ஒரு அரசு ஊழியர் தான் கொண்டு போயிட்டு அமைச்சருக்கு சொல்கிறாரு, அவர் தான் தலைமைச் செயலாளருக்கு கூறுகின்றார். இப்படி எல்லா விவரமும் அறிந்த ஒரு அரசு ஊழியரை, ஒரு ஆசிரியரை நீங்கள் தலைகீழாக ஏமாற்றுவது என்பது ஒரு முரண்பாடாக உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியலையா? நாம தானே முதன்மை மாநிலம், பொருளாதார அளவில் நாம தானே முதன்மை மாநிலம். ஏங்க நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ராஜஸ்தான், ஒரு பஞ்சாப், ஒரு மேற்கு வங்காளம், ஒரு இமாச்சல பிரதேசம், எல்லாமே எல்லா குறியீடுகளிலுமே தமிழகத்துக்கு கீழே தாங்க இருக்குது. இமாச்சல பிரதேசம் 26வது மாநிலங்க. அவன் வந்து பென்ஷன் ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவதுங்க பென்ஷன் என்பது உச்சநீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் பிரகாரமே நான் சொல்கிறேன். நான் வாய்க்கு வந்தது நான் பேச மாட்டேன். நான் எப்பயுமே அரசியலமைப்பு கையில் வச்சுன்னு தான் பேசுவேன். கொடுபடா ஊதியம், ஓய்வூதியம் என்பது கொடுபடா ஊதியம். கொடுபடா ஊதியம் என்பது அது ஒரு ஊதியம். நான் வேலை செய்கின்ற போது எனக்கு கொடுக்கப்படாத ஊதியத்தை பிடிமானம் செய்து நீங்கள்
நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு நீங்கள் ஓய்வூதியமாக தருகிறீர்கள். அப்போ ஓய்வூதியம் என்பது கொடுபடா ஊதியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது நான் சொல்லலை, ஆர்டிகல் சொல்ல. இது வந்து இலவசம் கிடையாது, இலவசம் கிடையாது, கொடுபடா ஊதியம். அதாவதுங்க, எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியத்தில் நீங்கள் சம் ஆஃப் த பர்சன்டேஜ் நீங்கள் இருப்பில் வைத்துக்கொண்டு நான் ஓய்வு பெற்ற பிறகு 60 வயசுக்கு பிறகு எனக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் தான் ஓய்வூதியம் என்பது. ஓய்வு ஊதியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசு வந்து ஒன்றும் கொடுக்கல. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா 1010 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கணும். நீங்கள் 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்க, 10 ரூபாய் கொடுக்கல. ஏப்பா 10 ரூபாய் இப்போ கொடுத்துட்டா எப்படிப்பா, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா, நீ 60 வயசு பிறகு நீ ஓய்வு பெற்று செல்வாய், உனக்கு வந்து சுகர் வரும், பிபி வரும், ஓய்வு காலத்தில் உனக்கு மருத்துவ செலவினங்களுக்கு வேண்டும், உன்னுடைய உணவுக்கு செலவுக்கு வேண்டும், நான் 10 ரூபாய் பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் தருகிறேன் என்று அரசு சொல்வது தான். எங்க பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தார், அவர் ஓய்வூதியம் கொடுக்காத போயிட்டாரா? முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுக்காத போயிட்டாரா? இதே அம்மையார் அவர்கள் முதலிலே ஆட்சியில் 1991 முதல் ஆட்சிக்கு அமைகின்ற போது ஓய்வூதியத்தை அவர் கொடுக்கலையா? ஏன் இதே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இப்பொழுது இருக்கக்கூடியவர் அன்னைக்கு வந்து மேயராக இருந்தார், அவர் மேயராக இருந்ததற்கு அவர் ஓய்வூதியம் அவர் வாங்கலையா? அவர் சென்னைக்கு மேயராக இருந்தபோது அவர் வாங்கலையா? அவங்களுடைய தந்தை, அதாவது நவீன தமிழகத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முத்தமிழறிஞர் கலைஞரை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வரவேற்கிறேன். உண்மையிலேயே அவர் வந்து மிக சிறந்த தலைவர் தான். ஏன் அவர் கட் பண்ணல? இல்லை பொதுவாகவே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவானவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. தேர்தல் வேலைகள் பார்க்கறதுல அரசு ஊழியர்கள் தான் பார்க்குறீங்க, ஆசிரியர்கள் தான் பார்க்குறீங்க. இந்த நேரத்தில் அவங்க எப்படி உங்களை பகச்சிக்கணும்னு நினைப்பாங்க? அப்படி இல்லையா? அப்போ உண்மையான ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. அதாவதுங்க, உண்மையான பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. இப்போ சிபிஎஸ்சில் வந்து ஒரு 80,000 கோடி இருக்குது. இப்போ நான் சொன்னேன் 8 லட்சம் பேர் நாங்கள் இருக்கிறோம், சிபிஎஸ்சியில் இருக்கிறோம் அப்படின்னு. 80,000 கோடி எங்களுடைய காசு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. நல்லா கவனிக்கணும் நீங்கள். 80,000 கோடி அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த 80,000 கோடி எல்ஐசியில் முதலீடு பண்ணியாச்சு. எல்ஐசியில் என்ன பண்ணாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எல்ஐசி என்ன பண்ணாங்க? ஒரு 10,000 கோடி, ஒரு 15,000 கோடி ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு அவங்க முதலீடு பண்ணுறாங்க. போன 2 மாதத்துக்கு முன்னாடி 3000 கோடி லாஸு அப்படின்னு அறிவிக்கிறாங்க எல்ஐசி. அப்போ எங்களுடைய 80,000 கோடி நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? எல்ஐசியில் முதலீடு பண்ணீங்க. அவங்க எல்ஐசி என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம். நல்ல வேலை, பொதுத்துறை நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க நேரடியாக ஷேர் மார்க்கெட்டுக்கு போல வம்பு. நல்ல வேலை, அவங்க வந்து பொதுத்துறைக்கு தான் போயிருக்காங்க. ரைட்டு. இப்போ இந்த 80,000 கோடியை இப்போ எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. 80,000 கோடி அரசு ஊழியருக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். ஆமாம். ஏன்னா ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட 10 ரூபா பிடிச்சாங்க பாருங்கள், அந்த 10 ரூபாய் என்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பென்ஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். இப்போ இவங்ககிட்ட எப்படி கொடுக்குறது? 80,000 கோடி இருக்குது, கொடுக்கலாமா வேணாமா? நாங்கள் வந்து முதலீடு பண்ணி வச்சுருக்குறோம், அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த கணக்கு தெரியல. ஒன்று நான் என்ன சொல்கிறேங்க, எங்ககிட்ட பிடிச்ச காசு தானே உங்களுக்கு லாபம். 10 ரூபாய் எங்ககிட்ட நீங்கள் பிடிச்சிங்க, சிபிஎஸ்சில் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் 10 ரூபாய் கொடுக்கணும். நான் என்ன கேட்குறேன்? நீங்கள் கொடுக்கவே எனக்கு தேவையில்லைன்றேன். நீங்கள் 10 ரூபாய் கொடுக்க தேவையில்லை, ஏன் 10 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருங்க, ஓய்வூதியத்தை மட்டும் நீங்கள் கொடுங்க. இதான் நாங்கள் கேட்குறோம். அப்போ 80,000 கோடிக்கு எப்படி இவர்கள் கையிலே கொடுப்பது? சரி, இப்போ நீங்கள் இப்போ கூட நாங்கள் கேட்கல, ஓய்வு பெற்ற பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. இல்லை, நீங்கள் ஓய்வு பெறக்கூடிய காலம் வேறவாக இருக்கும். இப்போ ஓய்வு பெற்றுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த 58 வயது நெருங்கி வரைக்கும் ஓய்வு பெறுவாங்கல்ல, அப்போ அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு கையில் பணம் இல்லை அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. அதாவதுங்க, மத்திய அரசாங்கம் பட்ஜெட் போடுது, மாநில அரசு பட்ஜெட் போடுது. இந்த வரவு செலவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பிப்ரவரியில் பட்ஜெட் போடுவாங்க. இப்போ பட்ஜெட் வருது. அரசு ஊழியர் ஓய்வூதியம், அரசு ஊழியர் ஊதியம், மக்கள் நல திட்டம், மகளிர் உதவி, எல்லாத்துக்குமே ஃபண்ட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கல்வித்துறைக்கு அதிகமாக ஃபண்டு ஒதுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் எத்தனை கோடி? 45,000 கோடி. யார் ஒதுக்குனது? தமிழக அரசு. எல்லா 39 துறை இருக்குது.
39 துறையிலையும் ஃபர்ஸ்ட் துறை எது? கல்வித்துறை. கல்வித்துறைக்கு தான் நீங்கள் அதிகமாக ஃபண்டு ஒதுக்கியிருக்கீங்க. விவசாயத்துக்கு கூட கிடையாது. கல்வித்துறைக்கு இவ்வளோ ஃபண்டு ஒதுக்குறீங்களே, அந்த ஃபண்டில் என்ன இருக்குது? ஊதியம் இருக்குது, ஓய்வூதியம் இருக்குது, புதிய நியமங்கள் இருக்குது, எல்லாமே சேர்ந்தது தான் 45,000 கோடி. நீங்கள் ஃபண்டு இல்லைன்னா பணம் ஒதுக்குவீங்களா? ஃபண்டு இல்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க, பொதுமக்கள் சொல்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பட்ஜெட் எப்படி போட்டீங்க? 45,000 கோடி கல்வித்துறைக்கு ஒதுக்குகிறோம், எப்படி போட்டீங்க? காசு இல்லாமல் நீங்கள் பட்ஜெட் சும்மா போட்டிங்களா? அப்போ அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பரா அது? அப்போ காசு இல்லாமையே உங்களால் பட்ஜெட் போட முடியுமா? அப்போ நீங்கள் காசு இருக்கிறதுனால தான் நீங்கள் பட்ஜெட் போட்டிருக்கீங்க. விவசாயத்திற்கு இவ்வளோ, பொதுத்துறைக்கு இவ்வளோ, நெடுஞ்சாலைத்துறைக்கு இவ்வளோ, எப்படி போட்டீங்க? பட்ஜெட் என்பது காசு இருந்தால் தான் போட முடியும் பட்ஜெட்டு. அதாவது பணம் வரப்போகுது, வந்துடும் அப்படின்ட்டு நினச்சி போட முடியாது, பட்ஜெட் போட முடியாது. இந்த பணம் இருக்குது நினச்சி தானே போட முடியும். பணம் இருக்குதுங்க, பணம் கையிருப்பு இருந்தால் தாங்க பட்ஜெட் போட முடியும். ஒரு குடும்பத்தில் பட்ஜெட் போட அவங்க சொன்ன மாதிரி கிடையாது. மனம் இருக்கு பணம் இல்லைங்கிறத விட பணம் இருக்கு மனம் இல்லை அப்படி. பணம் இருக்கு, பணம் இருக்குது, அரசுகிட்டையும் பணம் இருக்கு, எங்களுடைய சிபிஎஸ்ல பிடிச்ச 80,000 கோடி இருக்கு. பணம் வந்து ஜாம்னு இருக்கு. அது நான் சொல்லலை, பட்ஜெட்டில் அவங்களே தான் சொன்னாங்க. கல்வித்துறைக்கு 45,000 கோடி ஒதுக்குனீங்களா இல்லையா? பேப்பர் எடுத்து பாருங்க. நீங்கள் பொதுத்துறைக்கு ஒதுக்குனீங்களா இல்லையா? உயர்கல்விக்கு 4,000 கோடி ஒதுக்குனீங்களா இல்லையா? என்னால் 39 துறைக்கு எவ்வளோ ஒதுக்குறான்னு மனப்பாடமாக சொல்ல முடியும். அப்போ இவ்வளோ காசு ஒதுக்கிட்டு பணம் இல்லை அப்படின்னு சொல்வது என்பது, அப்போ நீங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் பொய் சொல்கிறீங்களா? இந்த கேள்வி நான் கேட்பேன்ல. அப்போ நீங்கள் பட்ஜெட்டிலே நீங்கள் நிதி ஒதுக்கி விட்டீர்கள். எதுக்கு? ஓய்வூதியத்துக்கும் சேர்த்து தான் ஒதுக்கியிருக்கீங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ இந்த ஓய்வூதியத்தை வந்து எந்த ஒரு அரசு கொடுக்கிறதோ, இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்கள் மொத்த ஓட்டு எவ்வளோ? எஸ்ஐஆர் டியூட்டி பார்த்துட்டு வந்து நான் உட்காண்ட்ருக்கேன். மொத்தம் தமிழகத்தினுடைய ஓட்டு எவ்வளோ தெரியுமா? 5 கோடி. அரசு ஊழியர், டெட்டு சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் 2.5 லட்சம் பேர், மெட்ரிகுலேஷனில் 2.5 லட்சம் பேர், அவங்களும் டெட்டு பாதித்தவங்க, மொத்தம் 5 லட்சம் பேர். அரசு ஊழியர் 5 லட்சம் பேர், மொத்தம் 10 லட்சம். 10 லட்சம் ஓட்டு. நான் உங்கள் கணக்குக்கே வரேன். நீங்கள் அரசியல்வாதி மாதிரி எங்ககிட்ட நேற்று நீங்கள் பேசி அனுப்பிட்டீங்க, தலைமைச் செயலகத்தில் பேச அனுப்புகிறீங்க, நாங்களும் பேசுகிறோம். 10 லட்சம் ஓட்டு. ஒரு குடும்பத்திற்கு 5 ஓட்டு. 10 லட்சம் குடும்பம் இன்ட்டு 5 ஓட்டு எத்தனையாவது? 50 லட்சம் ஓட்டு. மார்ஜின் எவ்வளோ? 5 கோடியில் 50 லட்சம் ஓட்டு என்பது 10%. இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு மிரட்டல் செய்கிறதான்ற. மிரட்டல் கிடையாது. அதாவது நீங்க ஓட்டு உங்களுக்கு போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தான். நான் தான் சொல்றேன். ஓட்டு மட்டும் கிடையாது, நீங்க தேர்தல் வேலையை நீங்க தான் பார்க்க போறீங்க. தேர்தல் வேலைகள் பார்க்க போறது எங்களிடமிருந்து பறித்ததை தான் கேட்குறோம். என் பாக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க இந்த பேனாவை மறுபடியும் கேட்குறமே ஒழிய புது பேனை நாங்கள் கேட்கல. நீங்கள் 2004க்கு முன்பு நீங்கள் கொடுத்தது தான், நீங்கள் பறிச்சது தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் பறித்து கொண்டதை மீண்டும் கேட்கிறோம், புதிய கோரிக்கை அல்ல. இப்போ நீங்கள் டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து நான் இந்த ஓட்டுக்கு வந்துடுறேன், முடிச்சுட்டு நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். அதாவதுங்க 50 லட்சம் பேர் ஓட்டு, அரசு ஊழியர் கையில் இருக்கக்கூடிய, அரசு ஊழியர் ஆசிரியர் கையில் இருக்கக்கூடிய 50 லட்சம் ஓட்டு. நீங்கள் நேற்று என்கிட்ட பேசி அமிச்சிட்டிங்கல்ல, நாங்களும் பேசுகிறோம். உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆட்சியின் மீது மரியாதை வைத்திருக்கின்றோம் நாங்கள். நல்லாட்சி நடக்குது, பொருளாதார ரீதியில் மேம்பட்ட அரசாங்கம், இதில் எந்த கேள்வியும் எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி வந்து ஜிடிபியில் நம்பர் 1, ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 100%. பிரைமரி எஜுகேஷனில், ஹையர் எஜுகேஷனில் 58%. நான் மார்த்தட்டி சொல்லுவேன், தமிழ்நாடு தான் கல்வியில் நம்பர் 1, மார்த்தட்டி சொல்லுவேன். ஜிஆரில் 58%. இந்தியாவில் எந்த மாநிலமும் கிடையாது. இந்தியாவினுடைய சராசரி எவ்வளோ தெரியுங்களா? 27.5. ஆனால் அரசாங்க பள்ளிகளில் கல்வித்தரம் குறைவாக இருக்குன்னு ஒரு தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்குது. அது நீங்கள் ஒத்துக்கிறீங்க? தரம் ஐஐடியில் இன்னைக்கு சேரக்கூடிய மாணவர்களில் ஒரு வருஷத்துக்கு 150 பேர் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவன் சேர்ந்துட்டு இருக்கா. இல்லை, இன்னைக்கு பார்க்க போனால் கல்லூரிகளில் சேர்ந்து அரசு பள்ளியை விட நீங்கள் வந்து தனியார் பள்ளிக்கு இப்போ வரக்கூடிய ரேஷியோ அதிகமாகிடுச்சு. ஒத்துக்கிறீங்க? ஆகலை. இன்னைக்கு வந்து இந்த ஆண்டினுடைய புதிய சேர்க்கை மட்டும் 5 லட்சம் பேர் நியூ என்ரோல்மெண்ட்டு. அந்த அளவுக்கு புதியதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆர்டி ஆக்டில் வந்து 25% ஃப்ரீ எஜுகேஷன் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டோம். அரசு மக்களுக்கு செய்யக்கூடியதையோ, அரசு கல்வித்துறைக்கு செய்யக்கூடியதோ, அரசு ஏழை மக்களுக்கு செய்யக்கூடியதோ, குழந்தைகளுக்கு செய்யக்கூடியதோ நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த திட்டங்களை சுமந்து கொண்டு தெரு தெருவாக சென்று கொண்டிருக்கின்றோம்.
எஸ்ஐஆர் டியூட்டிக்கு நீங்கள் தெரு நடந்துட்டு இருக்கா எங்கள் வாத்தியார். ஓட்டு இருக்கா ஃபார்ம் 6 நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க, அதை ஃபில் பண்ணி கொடுங்க, இதை நாங்கள் தான் அங்கே பாடுபட்டுருக்கோம். அதனால் அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய நல்லதை நாங்கள் ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டோம். அவங்க நல்லது பல்வேறு விஷயங்கள் நல்லது செய்கிறாங்க. அரசு ஊழியருக்கு நீங்கள் அதே மாதிரி செய்யுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அது எங்களிடம் இருந்து பறித்தது. எனவே எப்படி இந்த கால்குலேஷன் நீங்கள் தப்பாக போடுறீங்க? அரசு ஊழியர்களும் உங்களுக்கு தேவையில்லைன்னு எப்படி நீங்கள் கணக்கு வரீங்க? எப்படி கணக்கு வரீங்க? நீங்கள் ஒரு தவறான வழிகாட்டுதலில் நீங்கள் செயல்படுகிறீர்கள். உங்களுடைய வழிகாட்டுதல் தவறு. யாரோ நீங்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க, எந்த அதிகாரியோ பண்ணுறாங்க, நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க. அது அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளர் சொல்கிறாரோ, ஒரு அதிகாரி சொல்கிறாரோ, ஒரு குழு சொல்லுதோன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ராங் டைரக்ஷனில் போயிட்டுருக்கீங்க. இப்போ இவர் மட்டும் ராங் டைரக்ஷன் கிடையாது, 21 வருஷமாக ராங் டைரக்ஷனில் தான் நடந்துகிட்ருக்கு. அரசு ஊழியரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் தவறு தான். இஎல் சரண்டர் இப்போ தான் கொடுத்தாங்க, 4 வருஷமாக நிறுத்திட்டாங்க. இஎல் சரண்டர் நிறுத்தியாச்சு. டிஆர்இ 21 மாதமாக கொடுக்கவே இல்லை. எப்போ கொரோனா காலத்தில் பிடிப்பட்ட டிஆர்இ அப்படியே நின்று போச்சு. புதிய நியமனங்கள் 10 நிமிஷத்துல காலி பணியிடங்கள் நிரப்பலைங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நல்லது செய்தால் வரவேற்போம், செய்யவில்லை என்றால் விமர்சனம் செய்வோம். இப்போ டிசம்பர் 6லிருந்து நீங்கள் எல்லா அரசு ஊழியர்கள் மற்றும் அனைவரும் ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்கிறதுல எங்களுக்கு விருப்பம்லாம் கிடையாதுங்க. எங்களை நீங்கள் நிர்பந்திக்கிறீங்க, நீங்கள் நிர்பந்தம் பண்ணுறீங்க. அதாவதுங்க, அரசு எவ்வளவு மோசமான அரசு, ஒன்றிய அரசும் ஒரு தமிழக அரசும் எப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்கிறேன். டெட் எக்ஸாம் இருக்கு, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தகுதி தேர்வு. முதல்ல 1/9/2025 ஜட்ஜ்மெண்ட் வந்தது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொன்னது நாங்கள் என்ன பண்ணுறது, பேச்சுவார்த்தையில் சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போனோம். சரிங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எங்கள் சார்பாக சீராய்வு மனு போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பேட்டி கொடுத்தோம், அது கொடுத்தோம், நியூஸ் பேப்பரில் போட்டோம், கூட்டமைப்பு ஆரம்பித்தோம், சீராய்வு மனு போட்டாங்க. நாங்கள் வரவேற்கிறோம். ஜாக்பாட்ன்ற ஒரு கூட்டமைப்பு ஆரம்பித்து நாங்கள் ஒரு 2 சீராய்வு மனு போட்டிருக்கோம். எவ்வளவு மோசமானதுன்னு நினச்சி பாருங்கள். இவ்வளோ ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. பாராளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் வருது, முடிஞ்சு போச்சு. 19ஆம் தேதி முடிஞ்சு போது, நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. 15 நாளாக நடந்தது. எம்பிக்கள் பேசுகிறாங்க, காங்கிரஸ் எம்பி பேசுகிறாரு, பிஜேபி எம்பியே பேசுகிறாரு. யாருக்கு, வாத்தியாருக்கு சப்போர்ட் பண்ணி பிஜேபி எம்பியே பேசுகிறார். நாங்கள் வரவேற்கிறோம். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பிஜேபி எம்பிக்கள் பேசினார்கள், நான் வரவேற்கிறேன். சமாஜ்வாதி எம்பி பேசினாங்க, வரவேற்கிறேன். காங்கிரஸ் பேசினாங்க. நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு 2 உறுப்பினர்கள், நம்முடைய மாண்புமிகு டிஆர் பாலு அவர்கள், நம்முடைய மாண்புமிகு வில்சன் அவர்கள் பேசினார்கள், நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் தனி மசோதா கொண்டு வந்திருக்கணும் பாராளுமன்றத்தில். தமிழக சட்டசபையில் சட்டம் இயற்றுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், கல்வி என்பது இது தகுதி சார்ந்த விஷயம். கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்டில் இருக்குது. பொதுப்பட்டியலில் இருப்பதால் சட்டசபையில் சட்டத்தை ஏற்றி நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்புங்க. ஜனாதிபதி ஆர்டிக்கல் 111 பயன்படுத்தி கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போடவே இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெருவில் இறங்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தோளோடு தோல் நிற்கிறோம். இப்போ டெட்டு எல்லாரும் எழுதி ஆகணும்னு கட்டாயம் இப்போ வந்துருச்சு இல்லையா? கட்டாயம் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம். அதாவதுங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு முரண்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு இல்லை. 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடம் தானே எடுக்க. அதாவதுங்க, அந்த தான் நேற்று அன்னைக்கு கூட அதான் கேட்டோம். அதாங்க, இல்லை அவர்கள் நடத்துகிறவங்க 1ஆவது 8ஆவதுக்கு பாடம் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இதில் எழுதுற தகுதி. அதாவதுங்க, ஒரு ரைட் டு எஜுகேஷன் ஒரு ஆக்டுங்க 2009 தான் வருது. ஒரு வாத்தியார் 94 ஜாயின் பண்ணிட்டார். 1994 ஜாயின் பண்ணி ஒரு வேலை செய்துட்டு இருக்கார். ஒரு சட்டம் 2009 வருது. அது அமுல் எப்போ படுத்துனீங்க? 2011 29/7/2011 தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. 2011 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு சட்டத்தை நீங்கள் 94 இருக்கக்கூடியவர் எழுதணும், அவருக்கு பொருத்த வேண்டும். ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்கல்ல, ஏஜ் 54 வயதுக்கு மேலே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுங்க, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்குறீங்க, நீங்கள் மன்னர் கிடையாது.
நீங்கள் வந்து ராஜபரம்பரை கிடையாது, இது ஜனநாயக நாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி தாங்க நாங்கள் பணியாற்றுகின்றோம், நீங்களும் பணியாற்றுகிறீர்கள், அனைவரும் பணியாற்றுகின்றோம். இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு முரணாக ஒரு விஷயத்தை ஒரு ஆசிரியராக, ஒரு அரசு ஊழியராக எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் முக்கியம், அதை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அதனுடைய நீதி தர்மங்களை நாங்கள் மாணவரிடத்தில் நடத்தி கொண்டிருக்கோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 20, இது இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது இங்கிலீஷ் வெர்ஷன். இதில் என்ன போட்டிருக்காங்க, 2011 இம்ப்ளிமெண்ட் ஆன ஒரு சட்டத்தை 94 இருக்கிறவருக்கோ 2011க்கு முன்பு இருந்தவருக்கோ நீங்கள் பொருத்த முடியாதுன்னு நான் சொல்லலை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 20, நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. நான் சொல்லலை, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. அதான் கேட்குறேன். இப்போ 94 அவர் ஜாயின் பண்ணி வேலை பார்த்தவர், இப்போ அவருடைய வயது கணக்கிட்டால் ஒருவேளை 54 வயது இருந்தாலும் அவர் எழுத தேவையில்லை இல்லையா? சரி, ஒருத்தர் 2010 ஜாயின் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து அதுக்கு விலக்கு அளிச்சிருக்காங்களே, அதுலேருந்து 2 வருடம் இது விலக்கு அளிச்சிருக்காங்க. விலக்குலாம் கிடையாது, கிடையாது. 2011 இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான். அதான் 2.5 லட்சம் பேர் வராங்க, மெட்ரிகுலேஷன் சேர்த்தா 5 லட்சம் பேர் வராங்க. இங்கே பாருங்க, ரெட்ரோஸ்பெக்டிவலி நீங்கள் அமல்படுத்த முடியாது. ஆர்டிகல் 20 இருக்கு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு. அப்போ இதுவரைக்கும் இல்லாத ஒரு தீர்ப்பு நீங்கள் கொடுக்குறீங்க, முரண்பட்ட தீர்ப்பு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? கோர்ட்டு கிடையாது. நான் கோர்ட்டை தவறு சொல்லவில்லை, நான் கோர்ட்டை மதிக்கிறேன், உச்சநீதிமன்றத்தை நான் மதிக்கிறேன். என்சிடி, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்க ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. என்ன தாக்கல் பண்ணுறாங்க? 2017 ஒரு சட்ட திருத்தம் வருகிறது. அந்த சட்ட திருத்தம் மினிமம் குவாலிஃபிகேஷனை முடிக்காதவர்கள் 5 வருஷத்தில் முடிச்சிருங்கன்னு சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. பாராளுமன்ற சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. இந்த சட்ட திருத்தம் என்னத்தை சொல்லுது? ஒரு பிஎட் படிக்காதவர் பிஎட் படிக்கணும், ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்காதவர் டீச்சர் ட்ரைனிங் படித்து முடிச்சிடணும், ஒருத்தர் 12th படிக்கிற 12th முடிச்சிடணும். அவரெல்லாம் என்ன பேரா டீச்சர்னு சொல்லிட்டு வட மாநிலங்களில் பாரா டீச்சர்னு ஒரு 4000 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. பாரா டீச்சர்னா என்னன்னா, தகுதி இல்லாதவர்கள் ஒரு அவசரத்துக்கு நியமிச்சுட்டாங்க. அவருக்கு டைம் கொடுக்குறாங்க, ஒரு 5 வருஷத்துக்குள்ள பிஎட் முடிச்சிருங்களேன், ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு டிகிரி முடிச்சிருங்களேன். அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதை கொண்டாந்து இங்கே போட்டாங்க. அது எப்படி நீங்கள் 50 லட்சம் பேருக்கு பொறுத்துவீங்க? அதை எங்க எல்லாருமே வந்து நான் 4 பிஜி டிகிரி முடிச்சிருக்கிறேங்க, நான் எம்எட் முடிச்சிருக்கேன். இப்போ எல்லாமே ஆசிரியர் தகுதி டெட் வந்து எழுதிதானே இப்போ முதல்ல உள்ள வராங்க இல்லையா? இப்போ டிஆர்பி எழுதி வர்றாங்க. இப்போ நான் டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எழுதிட்டு வந்தவன். 2012 முதல்ல நம்முடைய தமிழகத்தில் டிஆர்பி வந்தது, அதில் ஒரு செக்டார் வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியும் டிஆர்பி வச்சாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்திருக்காங்க. 2011க்கு முன்பு தமிழகத்தில் என்ன சட்ட விதிமுறைகள் இருந்தனவோ, தமிழக சட்டப்பேரவையில் என்னென்ன சட்டங்கள் இயற்றப்பட்டு ஒரு அரசு ஊழியருக்கு என்னென்ன நடைமுறை இருக்கின்றனவோ அதை பின்பற்றி தான் எல்லாருமே நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகணும். யாரும் வந்து அரசுக்கு புறம்பாகவோ சட்டத்துக்கு புறம்பாகவோ நியமனம் பண்ணவே முடியாது. அவ்வளோ ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சு தான் ஒரு அரசு ஊழியராக வர முடியும். அப்போ தமிழக சட்டத்தை பின்பற்றி, தமிழக சட்டம் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அந்தந்த மாநிலங்களுடைய சட்ட விதிகளுக்கு ஏற்பதான் ஒரு அரசு ஊழியரை நீங்கள் நியமனம் பண்ணுறீங்க. நியமனம் பண்ண பிறகு நீங்கள் திடீர்னு வந்து அதெல்லாம் செல்லாது, நாங்கள் ஒன்று சொல்லுவோம், அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னும் போது அப்போ மாநிலத்திற்கு எந்த உரிமையுமே கிடையாதா? ஒரு அரசு உயரை நியமனம் செய்வதற்கோ ஒரு பதவி உயர்வு அளிப்பதற்கோ அப்போ நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ நீங்கள் பேசிக்கலி என்ன தப்பு பண்ணீங்க? ரெஸ்ட்ரோஃபெக்டிவ்லி முன்தேதியிட்டு அமுல்படுத்தியதால் தான் இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் 2011க்கு பிறகு எக்ஸாம் எப்போ வந்தது தமிழகத்தில்? 2012. அதற்கு பிறகு 2012க்கு பிறகுதான் இது அமல்படுத்த முடியும். ஏன்னா 2012 தான் 2/7/2012 தான் ஃபர்ஸ்ட் டெட் நோட்டிஃபிகேஷன் தமிழக அரசு வெளியிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 2/7/2012க்கு பிறகு யார் யார் நியமனம் ஆகிறீர்களோ அவர்களெல்லாம் டெட் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னால் நல்லது. நாங்கள் அதை எதுவும் ஆட்சேபனை பண்ணலை. அதுலேயும் சில விமர்சனங்கள் இருக்கிறது. பேசிக் குவாலிஃபிகேஷன் டெட்டுன்னு ஏன் வச்சிங்கன்றது விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அதுவே தவறு தான். ஏன்னா ஆர்டி ஆக்டில்
பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் இருக்க ஒழிய டெட்டுன்ற வார்த்தை அவங்க போடவே இல்லை. சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கெசட்டில் கொண்டு வந்துட்டு அதன் பிறகு என்சிடி நோட்டிஃபிகேஷன் போட்டு இவ்வளோ அமக்கலம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஜட்ஜி என்ன பண்ணிட்டாரு, சரி என்சிடி தானே நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அதை வச்சு நம்ம தீர்ப்பு கொடுத்துலான்னு இவர் தீர்ப்பு கொடுத்தாரு. தீர்ப்பு எங்கே போய் இடிக்கிறது என்று சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆர்டிகல் 14 இடிக்குது. நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிராகவே அவர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இடம் இருக்கிறது. அதைத்தான் நான் பேசுகிறேன். அதைத்தான் 3 நாளைக்கு முன்னாடி 13 எம்பிக்கள் பேசினார்கள். லோக்சபாவில் பேசினாங்க, நம்முடைய ராஜ்யசபாவில் பேசினாங்க. 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு எங்கள் சார்பாக பேசியிருக்கிறார்கள். அந்த பேச்சு இன்னைக்கு சட்ட திருத்தத்துக்கு கொண்டு வரும்னு நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். சட்ட திருத்தம் இன்னும் வரவே இல்லை. மத்திய அரசு ஒருபுறம் விளையாடுகிறது, உச்சநீதிமன்றம் இன்னும் கேஸையே எடுத்துக்கல, என்சிடி அஃபிடவிட்டும் தாக்கல் பண்ணலை, தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணாங்க, அதை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றோம், அவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். இது என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? இது சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது இந்தியாவில், தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது. அப்போ நீங்கள் சட்டத்தை பின்பற்றாமல் நீங்கள் உங்கள் இஷ்ட பிரகாரம் நடப்பதற்கு நீங்கள் ஒன்றும் அரசுக்கு புறமானவர்கள் அல்ல, சட்டத்திற்கு புறமானவர்கள் அல்ல. முதலில் சட்டத்தை மதியுங்கள், சட்டத்தை கடைபிடியுங்கள். அப்போதான் அரசு ஊழியர்களாகட்டும் மக்களாகட்டும் நன்மை பெறுவார்கள். சட்டத்தை என்னைக்கு நீங்கள் மீறி போகிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை இந்த நாட்டில் நிலவுவதை யாராலும் தடுக்கவே முடியாது. மிக்க நன்றி. அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டம் எதற்காக போராட்டம் மற்றும் பேச்சுவார்த்தை தோல்வி ஏன், உங்களுடைய வரும் ஜனவரி 6 முதல் உங்களுடைய காலவரற்ற வேலைநிறுத்தம் ஏன் என்பது போன்ற பதில்கள் எனக்கு மிக்க விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ.